இங்கே பாருங்க, நுணாக்காய், நுணா மரம் சொல்லுவாங்க இதை. நாங்கள் சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கோம். இந்த காய் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இந்த வட்ட வட்டமாக கோடெல்லாம் இங்கே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாகவே இதனுடைய காய்கள் தான் தெரியுது பார்த்தீங்களா? நிறைய காய் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காயை பறிச்சுட்டு போய் வீட்டில் உலர்த்தி வச்சு இது காஞ்ச உடனே என்ன ஆகும்னா டார்க் கலரில் பிளாக் ஆகிடும். இது என்ன பண்ணுறாங்கன்னா பொடி பண்ணி பழுத்து வைக்கிறாங்க. பழுத்து வச்சு அவ்வளோ வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. எது ஆடாத்தோட? இது ஆடாத்தோட கிடையாது, இது வந்து நொனா இலை. நொனா இலை இல்லை, ஆடாத்தோட. ஐயோ, நொனா இலை. இது காய் இருக்கு பாருங்க, நொனா இலை. இது லீஃப் பெருசாக இருக்கும்ல. இந்த காயை வந்து பொடி பண்ணி வச்சு பழுத்து வைப்பாங்க. ஆமாம், பழுத்து வைக்கிறதுக்கு. இதாங்க மிஸ் நொனா பழம். இது ஒரு மாதிரி காரமாக இருக்கும், ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நாங்கள் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆடாத்தோட வந்து இன்னும் இதை விட இதே மாதிரி தான், இந்த ஷேப்பில் தான் இருக்கும், பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப இது மாதிரி ரஃப்பாக இருக்குது பாருங்க, நறுன்னு இந்த மாதிரி. இங்கே பாருங்க, சொன்னேன்ல இந்த பழம் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? பழம் இந்த ஒன்று இருக்குது பாருங்க, நொனா பழம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பர். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்காது, சாப்பிட்டாங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க.